முத்திப்பூர்ணா செம்பொருள் செவ்வான செம்மேருவே செம்மேருவே செவ்விச ஏற்படு தென்கரும்பே நீரே துணையல்லால் எங்களுக்கு தாயே தனிக்குண நிதியரே. இந்த திருச்சி சபைக்கு இதுவரை நான் வந்ததில்லை. எங்கேயும் போயிருக்கேன், பேசியிருக்கேன். பக்கத்துல இருந்து வரல. இன்னைக்கு தான் அதுக்கு தெய்வம் வழி விட்டுருக்காங்க. இப்போ மதி வந்தான், சாலை மதி வந்தான் பேசுனது மழை வந்தான்னு ஆயிடுச்சு. மழை வந்தால் சோன்னு எப்படி கொட்டுமோ அப்படி கொட்டிட்டாரு. நானே திட்டுமடியாக இருக்கேன். ஏன்னா பழைய ஞாபகம்லாம் வந்துச்சு. துக்கம் தொண்டையை அடைக்குது. உங்களுக்கு தெரியாது, இளமையில் நாங்கள் இருந்தது அப்படி. அந்த வசந்த காலம் எங்களுக்கு இல்லை. இப்போ திருவிழாலாம் வந்தால் நீங்கள்லாம் சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க, நாங்கள் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனால் அழுதுட்டு இருப்போம், உள்ளே அழுதுட்டு இருப்போம். ஏன் காரணம் என்னன்னா, அந்த இளமையிலே எங்களுக்கு திருமணம் ஆகி ஒரு இளமையிலே புருஷன் இறந்துட்டா எப்படி இருப்பாங்க. சின்ன வயசுல எல்லாம் கிடைச்சது, மதி சொன்ன மாதிரி வேக வேகமாக எல்லாம் நடந்துச்சு. திடீர்னு தெய்வம் தவத்துக்கு போயிட்டாங்க. அந்த துக்கம் தான் எங்களை व्यसனத்தினுடைய கோட்டு கூட்டிட்டு போச்சு. ஒரு பெண்களுக்கு தான் தெரியும் அது, புருஷன் இல்லைன்னா என்னங்கிறது. இளமையில கல்யாணம் ஆகி புருஷன் இல்லைன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி நிலைமை எங்களுக்கு ஆயிடுச்சு. இன்னார்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட அப்புறம் முடிக்கல. இப்போ அது மலரன் நினைவுல எங்களுக்கு வருது. ஆனால் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் இவ்வளோ பேர் நீங்கள் சபையில் இங்கே சேர்ந்துருக்கீங்கல்ல, இந்த இடத்துல யார் இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆனால் உனக்கு எனக்கு தெரியலல்ல, நான் பேச வந்தது வேற, தெரிஞ்சிட்டு இருக்கு. உனக்கு எனக்கு தெரியுதா? ஏன் தெரியல? அருவத்தில் இருக்காங்களா? ஏன் தெரியல? காரணம் சொல்லுங்க. இந்த தெய்வத்தை நீங்க பார்க்க முடியாதா? சந்திக்க முடியாதா? பார்க்க முடியாது உங்களால? பார்க்கலாம். எப்படி பார்க்கலாம்னா, பார்க்கறத பார்த்தா பார்க்கறது பார்த்து கொடுக்கும். எப்படி புரியுதா உங்களுக்கு? பார்க்கறத பார்த்தா பார்க்கறது பார்த்து கொடுக்கும். பார்க்கறத பார்க்கலன்னா பார்க்கறது பார்த்து கொடுக்காது. புரியல? பார்க்கறத பார்த்தா பார்க்கறது பார்த்து கொடுக்கும். புரியுற மாதிரி சொல்றேன். புரியுற மாதிரி தான் சொல்றேன் நான். இது அறிஞ்சவங்களுக்கு தெரியும். பார்க்கறத பார்த்தா பார்க்கறத பார்த்து கொடுக்கும். நான் சிம்பிளாக ஏன் பேசுகிறேன்னா, கொஞ்சம் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்கல்ல, சலுப்பாக இருக்கும். அதனால் கொஞ்சம் முதல்ல வந்திருக்காங்க, கொஞ்சம் டைலாக் அடிக்கலாம்னு அடிச்சது. இது எவ்வளோ நேரம் மதியம் வந்தானே அடித்தா அப்படி.
ஜட்டி தோஸ்து. ஜட்டி இல்லாமல் நாங்கள் ஓடினாலுங்க. ஆமாம், உள்ளதான் சொன்னேன், யதார்த்தமாக சொல்லணும்ல. எதை சொல்லணுமோ அதை சொல்லணும். அதனால பார்க்கறத பார்த்தா பார்க்கறத பார்த்து கொடுக்கும். தெய்வத்தை பார்க்கலையா நீங்க? அறிவை பார்க்க முடியாது, அறிவு தெரியாது உங்களுக்கு. அறிவு இருக்கும் தலைமுறையார் ஆவி வீணா போவார்ன்றாங்க. அறிவு இருக்கிற தளம் தெரியணும். அந்த தளம் தெரிஞ்சதுன்னா ஆவி வீணா போகாது. ஆவி வீணா போகுதுன்னா, ஆவினா இது சுவாசம். மிருகத்துக்கு மூச்சு, அது வீணா போகும், மிருகமாகிடும், ஐயறிவிலே நிற்போம். புரியுதுங்களா? ஆறாவது அறிவு என்னென்னு நிற்கிறப்ப தான் சுவாசமாக மாறும். சுவாசங்கிறதுக்கு இது முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் அறியலை. அறிவதனை கொண்டு அறிவதனை கண்டு அறிவது எவ்வறிவோம். நாங்கள் மூச்சு வேற சுவாசம். மூச்சு வேற சுவாசம். மூச்சு மிருகத்துக்கு இருக்கிறது. நம்ம ஐயறிவு கோட்டிலே இருந்தோமா, ஆறாவது அறிவுக்கு போனால் தான் கிடைக்கிறது. ஆறாவது அறிவுக்கு நீங்கள் எப்போ போக முடியும் அப்படின்னா, தெய்வத்தை எப்படி சந்திக்க முடியும்னா, தெய்வம் அங்கே வந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் படித்தாலும் சரி, பெரிய வணக்கம் பாருங்கள். முக்கியமாக சொல்கிறது இது நம்ம சும்மா போயிட்டு இருந்தால் ஒன்றும் கிடைக்காது, சிந்திக்கலைன்னா எதுவும் கிடைக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், வீட்டுக்கு போன கூட ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் 24 மணி நேரம் இறைவன் கொடுத்துருக்காங்களா இல்லையா? கேட்குதுங்களா? 24 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. 24 மணி நேரத்தில் இறைவன் கொடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் செலவு செய்யணுமா செய்யக்கூடாதா? செலவு செஞ்சால் வரும். ஏன்னா இது அறம். அறம் செலவாகாது, வரவு தான் வரும். அதே போல் தெய்வத்தை பற்றி நிறைய பேசுங்க. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுங்க, சின்ன பசங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் பேசினாதான் மதி சொன்ன மாதிரி நாவல் குடியேறுவாங்க. நம்ம எவ்வளோ வாக்கியங்களா எல்லாத்தையும் நம்ம பேசுகிறோமோ, அவங்கள பற்றி பேசுகிறோமோ, தேவப்பிறப்பில் பிறக்க முடியும். தேவப்பிறப்பில் பிறந்தால் அங்க குணங்கள் உள்ளே இருக்கிற அங்க குணங்கள்லாம் மாறும். இப்போ இந்த ஐம்பொறி என்ன சொல்கிறோம்? என்னென்ன ஐம்பொறி? சத்தமாக சொல்லுங்கள், வீட்டுக்காரர் சண்டை போட மாதிரி சொல்லுங்கள். கண், காது. ஆனால் தெய்வ வாக்கியத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை, தெய்வ வாக்கியத்தில் எப்படி கொடுத்துருக்காங்க சொல்லுங்க, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. மெய், வாய், கண், மூக்கு, செவி. நீங்களா சொல்றப்ப என்ன சொல்றீங்க? உடம்பு, கண்ணு, மூக்கு, வாய், காதும்பீங்க. தெலுங்காரன் என்ன சொல்லுவாங்க? காது காது. யாராவது தெலுங்காரன் இருக்கிறீங்களா? தெலுங்கு பேசுகிறவங்க? மீருண்டரா? அவனுக்கு அதா காது காதுன்னா இல்லைன்னு அர்த்தம் அவங்க பாஷையில். காது, ஆனால் காது இல்லை. அவங்க தெய்வ உத்தரப்படுறது மெய்னா உங்களுடைய எண்ணமாக கையை எப்படி பிடிக்கணும்னா, மெய்னா அப்படி பார்த்துட்டு இருக்கப்போ அரூபத்தில் தானே இறைவன் இருக்காங்கன்னு சொன்னீங்க. நீங்கள் அரூபத்திலே நினைக்கணும். மெய்யினா எதை நினைப்பீங்க? பார்வை ஓட்டாம. மெய்யினா இதுதான் நினைப்போம். மெய் அப்படியே மேலே போனால் சொல்லுங்க. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இப்படி பார்த்துட்டு போகிறப்ப உடம்பு தான் நமக்கு ஞாபகம் வரும். அதுதான் மெய்யுமோ. அடுத்து கொஞ்சம் அப்படியே எண்ணத்தை மேலே ஏற்றுனா, சிரசில் ஏற்றுனா வாய். வாய் தெரியுமில்ல? லிப்ஸ்டிக் போடுறவங்கள அது வாய் தானே, அது வாயின்னு நான் ஞாபகம் வரும்.
வாயில்ல அதான் வாய் தான். அது வாயின்னா அது வரும். வாய்க்குள்ளார பல் இருக்குதெல்லாம் வாயின்னா மொத்தமாக எல்லாம் ஒன்று தான், வாய். அடுத்தது மேலே போனால் கண், அதுக்கு அடுத்தது மூக்கு, கடைசியில் சொல்கிறது எது? காதா செவியா? இப்போ செவி எங்க? என் தெய்வத்துக்கு மாற்றி சொல்லணும்னு இதா இவ்வளோ குழப்பணும்னு அவங்களுக்கு ஆசையா? அப்போ செவி எங்க? நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக தான் அவங்க செவின்னு எடுத்து வச்சிருக்காங்க. எந்த வாக்கியத்தை படித்தாலும் சிந்திக்கணும். இப்போ குரு அப்படின்னா குனா இருள், ரூனா பிரகாசம். அந்த கு எங்கே இருக்குது, ரூ எங்கே இருக்குது அப்படின்னு சிந்திக்கணும். தெய்வம் எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக தான் வச்சுருக்காங்க, எதையும் மறைச்சி வைக்கல. ஏன்னா அவங்களுக்கு அறிவு பண்ணுங்கிறத பேசுகிறேன். இதை எதையுமே அவங்க மறைக்கலை, எல்லாம் வெட்ட வெளிச்சத்தில் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் படிச்சுட்டு சிந்திக்கிறது இல்லை. எங்களுக்கு உத்தரவு பண்ணியிருக்கிறது என்னென்னா, அறிஞ்சவங்களுக்கு நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வாக்கியம் புரியலைன்னா, ஒரு பாடல் புரியலைன்னா, ஒரு மான்மியத்தில் ஒரு பகுதி புரியலைன்னா 7 தடவை படி. யாருக்கு? அறிஞ்சவங்களுக்கு. அறிஞ்சவங்க நாங்கள் பிரம்மத்தை அறிஞ்சவங்க இல்லையா? 7 தடவை படுறா. அப்படி இல்லைன்னா 70 தடவை படி. புரியலன்னா ஒரு பேச்சுக்கு சொல்லிட்டு வர்றது அவங்க. அதுக்கும் புரியல, 700 தடவை படி. நேரம் கொடுத்தா தான் படிக்க முடியும். இப்படி படிச்சுக்கிட்டு இருந்தா அறிவுக்கு அறிவாக அவங்களே கொடுப்பாங்க. ஐங்கரத்தான்னு ஒரு வாக்கியம் இருக்குது, அதை படிங்க. போடா இது பொருள் எது எதுக்கு எது எப்படி எப்படின்னு எல்லாம் இனாமாக கொடுத்துருக்காங்க இறைவன். கடைசி யுகம் 28வது சதுரயுகத்தில் இருக்கிறோம் நம்ம. இத்தனை யுகமாக வந்து பிறந்து விட்டு தீர்க்கதரிசிமார்களை சித்தர் முத்தர் எல்லாத்தையும் சந்தித்து ஏற்பாட்டு கர்த்தர்கள்லாம் சந்தித்து அவதார மூர்த்திகள்லாம் சந்தித்து தான் வந்திருக்கிறது. எல்லாம் சும்மா வரல. நீங்கள் வந்திருக்கவங்க அது முதல்ல தெரியணும் உங்களுக்கு. 28வது சதுரயுகத்தில் தூக்கி விசிறி சாலையில் இறக்கி விட்டுருக்காங்க. யாராவது நானே வந்தேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது? நீங்களா வரல. அந்த பாடு போகிறது, அந்த காது இனிக்குது. அந்த காது இனிக்கிறப்ப அது செவியாக மாறும். அதனால் அங்ககுலமெல்லாம் மாறும். இந்த கண்ணாக இருக்காது. வாக்கியம் இருக்குல்ல, இந்த காதாக இருக்காது. அப்போ என்ன ஆகுது? உள்ள ஒரு தங்க திருமேனிக்கு மாறுது. இந்த கண் கொண்டு அந்த பிரகாசத்தை நீ சந்திக்க முடியாது. இந்த கண் தெரிச்சிடும். அப்போ உள்ள ஒன்று இருக்குது, உள்ள ஒன்று வளருது. தங்க திருமேனி ஒன்று வளருது, அதை வளர வைக்கிறாங்க. அதை வளர்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, இது மாதிரி தயவு செஞ்சு சபைக்கு எங்கே இருந்தாலும் என்ன வேலை இருந்தாலும் சரி, நீங்கள் சுத்தமாக இல்லைன்னா கூட ஒரு ஓரத்தில் உட்காந்து சபையில் என்ன வேலை இருந்தாலும் சபையில் நீங்கள் உட்காந்து நீங்கள் கேட்டுக்கிட்டு வீட்டுக்கு போய்ட்டு சிந்திச்சிங்கன்னா தெய்வம் வருவாங்க. எப்படி வருவாங்கன்னா, மனம் வீசும். கண்டிப்பாக மனம் வீசும். ஏன்னா அவங்களுடைய திருமேனி எந்த மனம்? அந்த வரவை நம்ம அடைய வேணாமா? அடையணுமா அடையக்கூடாதா? ஆசை அதுக்காக வரணும் இல்லை? உடையை பார்த்தா ஆசை வருது, ஒரு வண்டியை பார்த்தா ஆசை வருது, ஒரு செல்லை பார்த்தா ஆசை வருது, எல்லாத்து மேலேயும் ஆசை வருது. அவங்க அரூபத்தில் இருக்கவங்க நம்ம பரிமளமாக வர்றப்ப நமக்கு வாசனைன்னு சொல்கிற பரிமளம் அது. அப்படி வர்றப்ப தான் அவங்க வர்றாங்கன்னு அர்த்தம். அதுக்கு பெரிய வணக்கம் முக்கியம். 10 to 12 என்ன வேலை இருந்தாலும் 12 மணி வரையிலும் வணக்கம் பண்ணிட்டு படுங்க. ஏன்னா காலம் கடை நாளாக இருக்குது, ரொம்ப திகுடுமூடாக இருக்குது. மிஸ் ஆச்சுன்னா போச்சு, இப்படி இருக்குது. அதனால் நீங்கள் பார்க்குறத பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? அப்போ நான் சொல்லியா, மெய் வாய் கண் மூக்கு செவி. எப்படி பார்ப்பீங்க? பார்க்குறத பார்க்கணும் இல்லை? சொல்லுங்கள், எப்படி பார்ப்பீங்க? ஒரு கற்பனை பண்ணுறது இல்லையா? நம்மளே ஒரு கற்பனை பண்ணுறது இல்லையா?
நம்ம ஒரு கற்பனை பண்ணுறோம்ல, அந்த கற்பனையில் என்னென்னமோ வருது, கனவுல என்னென்னமோ வருது இல்லை, எதோ வருது, பெரிய மழை வருது, அது வருது, இது வருது, அதெல்லாம் நமக்குள்ள ஸ்டோர் ஆகிருக்கு. அந்த அந்த ஆலமர வித்துக்குள்ளார இருக்கிற மாதிரி நமக்குள்ளார ஸ்டோர் ஆகிருக்கு. அது 287வது வாக்கியம் யமபடர் அடிப்படை கோடாக்கு பொருளை படிங்க. 278லேருந்து 88 வரையிலும் 11 வாக்கியம் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அணுவை பற்றி கொள் அப்படிங்கிறாங்க தெய்வம். என்கிட்ட ஒரு அணுவை பிடிச்சிக்கோ, உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு உத்தரவு பண்ணிட்டு கொடுக்காம இருப்பாங்களா? பக்கத்து வீட்டாக்கா சக்கரை காட்டுச்சுன்னா கோவம் வந்துச்சுன்னா கொடுக்க மாட்டோம்ல, வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லுவோம்ல. ஆனால் தெய்வம் அப்படி இல்லையா, எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் வாக்கியம் படித்து பாடல் பாடி மான்மியத்தெல்லாம் பாடல் பாடி கேட்டு வாங்கி படித்து மனனம் பண்ணணும். அதாவது முதல்ல படிச்சுக்கணும், அப்புறம் மனனம் பண்ணணும், நடுவில் கேட்டால் கூட சொல்லணும். இப்படி நீங்கள் இருந்தீங்கன்னா அவங்க காட்சிக்கு வருவாங்க. அரூபத்தில் மனமாக வர்றது ரூபம், அது அடக்கானா வருதில்ல மனம். இப்போ இருந்து அதுலேருந்து பழகிட்டு இருந்தாங்கன்னா மனம் வரும். அதனால் நிறைய படிங்க, நிறைய பேசுங்க, நிறைய மூலமந்திரம் சொல்லுங்க. நமக்கு ஏதோ ஒரு ஆம்பளை ஆகட்டும் பொம்பளைங்களாகட்டும் கஷ்டம் வந்துச்சுன்னா நமக்கு கிடைக்காதவங்க கிடைச்சிருக்காங்க தெய்வம். மூலமந்திரத்தை ஆரம்பிச்சுங்க. மூலமந்திரம் சொன்னீங்கன்னா எல்லாம் போயிடும். எமனே போகிறப்ப இதெல்லாம் போகாத, கஷ்டங்கள்லாம் கவலையெல்லாம் போகாதா? எதுக்கு கவலைப்படணுன்னா வாக்கியத்தை படித்து நம்ம சிந்தனை பண்ணி நமக்கு எண்ணத்துக்கு எட்டலையே, நம்ம புத்திக்கு படலையே, அறிவுக்கு படலையே, என்ன நினைவில் போய் தைக்கலையே, நினைவுக்கு அப்பாற்பட்டிருக்கிற எல்லையில் போய் நம்ம எட்ட முடியலையே, நினைவுக்கு அப்பாற்பட்டிருக்க எல்லையில் நம்ம தொட்டுட்டோமா இந்த உலகத்தில் எதுவுமே பிடிக்காது. அப்படி தான் வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கோம் நாங்கள். இது பேரின்பம் இப்படி இருக்குது. அதனால் பார்க்குறத பார்த்தீங்கன்னா பார்க்குறத பார்த்து கொடுக்கும். அதே போல் மெய்ப்பொருளை வந்து மெய்ப்பொருள் அடைக்கலப்பா பண்ணமில்ல, மெய்யை தொட்டால் தான் மெய் கொடுக்கும். மெய்யை தொட்டு பார்க்கணும். இவங்க திரும்பி போயிட்டுருக்கப்ப கூப்பிட்டா காது கேட்கல, தொட்டால் திரும்பி பார்க்குறாங்கல்ல, அப்படி நம்மளை திரும்பி பார்க்கணும். நம்ம உள்ளார இறைவன் இருக்காங்க, அவளை திரும்பி பார்க்கணும். நம்ம பார்க்குறத பார்த்தா பார்க்குறத பார்த்து கொடுக்கும். இப்போ எப்படி கொடுத்துச்சு? உடம்புன்னு சொன்னோம், மெய் மாறிடுச்சு இல்லை, நம்ம நினச்சது பொய்யா போயிடுச்சு இல்லை. இப்படி ஒவ்வொன்றும் வேதத்தில் இருக்கிறது பூரா இப்படி தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து படிக்கிறப்ப தெய்வத்தை நினச்சி நல்லா படிங்க. 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம் செலவு பண்ணுங்க. பண்ணுறதில்ல, பண்ணுறதில்ல. அப்படி தான், அப்போ தான் கிடைப்பாங்க. சரி, தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசலாமா? செவியா இருக்குது, செவி இருக்குது. அதனால தான் காதுக்கு மட்டும் நம்ம காது குத்து லாஸ்ட் தீர்க்க தரிசனம் இருக்கா? தீர்க்க தரிசனம்
மறந்துடுச்சு நம்பர். எடுத்துட்டேன். இது ஏன் படிக்கிறேன்னா, யுக முடிவில் இருக்கிறோம். இந்த முடிவு காலம் வந்துடுச்சு. அதாவது முடிவு காலத்து மன்றாட்டம் இது. ஒரு பயம் இருந்தால் தான் பக்தி வரும். அதனால் தீர்க்க தரிசனத்தை உயிர்ப்பிடியாக பிடிச்சிக்கோ, ஊனுகோலாக வச்சுக்கோன்னு நாங்கள் தெய்வம். வயசான காலத்தில் ஊனுகோல் இல்லைன்னா என்ன ஆகும்? கீழே விழுந்து இடுப்பு உடையும். கீழே விழுந்துடும், இடுப்பு உடைஞ்சிடும். யாரும் கவனிக்க மாட்டாங்க. அப்புறம் அது உண்மை தானே? அதனால் நல்லா கவனிங்க. அதே துணை 7 யுகபர கணக்குகளும் முன்னு பின்னும் அனைத்தும் பேசி வருகின்ற அகிலத்திரட்டென்னும் சர்வாகம கிரந்தமாகிய சாணார்குல நாயக வேதம் ஓதி வருகின்ற தீர்க்க தரிசனங்களாவது சாட்டு நீட்டு ஓலை தன்னை, சாட்டு நீட்டு ஓலை தன்னை நாக்கு மூக்கு ஒடியாமல் தாக்கி எழுத சொன்னேன் சிவனே ஐயா. சாட்டு நீட்டு ஓலை தன்னை நாக்கு மூக்கு ஒடியாமல் தாக்கி எழுத சொன்னேன் சிவனே ஐயா. ஓதும் எழுத்துக்கு முன் ஊனும் எழுத்தாணிக்கும் ஊமை மௌனம் சொன்னேன் சிவனே ஐயா. 2 கண்ணி எடுத்துக்கலாம். தெரியுமா நிறைய பேத்துக்கு? பாடுங்க பார்க்கலாம். யாராவது தெரியாது? படிங்க, யாராவது சொல்லுங்க. மனப்பாடமா இல்லையா? இல்லை யாருக்குமே. எல்லாம் படிப்பாங்க, அதுக்கு முன்னால படிக்கிறதுக்கு ஒரு சங்கடம் ஆகும். இல்லை படிக்கலாம். இந்த 2 கண்ணி சொல்றதுக்கு என்ன? யாருக்கும் தெரியாதா? மனப்பாடமா தெரியாது, புக்கை குடிச்சுன்னு சொல்லுவாங்க. பாடல. பாடுங்க. ரெண்டு கண்ணி மாத்திரம், லைன் இல்லை, கண்ணி. படிங்க, அப்படியே படிங்க. சரி, இதுக்கு என்ன இந்த பாட்டை அவங்க இது இறக்குனது 7 யுகபர கணக்குங்கிறாங்க. 7 யுகபர கணக்குங்கன்னா அது புரியுதா? எப்படி 7 யுகபர கணக்குன்னா நான் சதுரயுகம்னா எது எது அது அதாவது தெரியுமா? நாலு 7 28 ஒரு சதுரயுகம் வந்துச்சு. சித்தர் முத்தர் ஏற்பாட்டு கருத்தர் திருக்கதரிசி மரங்கள்லாம் அனுப்புனாங்க. அவங்களும் அவதாரம் பண்ணாங்க. கடைசியில் சத்தியாரிச்சர் தான் வந்தாங்க. நமக்கு தெரிஞ்ச கணக்கு. அதுக்கு முன்னாடி 4 வந்துச்சு. ஒரு சதுரயுகம் 4. கிரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இது 4. இந்த 4 மாதிரி 7 வந்துருச்சு.
4 7 28. இப்போ எங்கே நிற்கிறோம் நம்ம? 28வது சதுரயுகத்தில் நம்ம வந்து நீதமாம் கும்பல் கும்பலாக உள்நுழைவதை பார்ப்பீர்கள்னு வந்துக்கிட்டே இருக்காங்க, பெருகிக்கிட்டே இருக்கு. நாங்கள் இருந்தப்பெல்லாம் இவ்வளோ இல்லை, அந்த சொல்லி மதி 2 இந்த சித்திரபாண்டி வீடு அந்த லைனில் தான் இருந்துச்சு. இப்படி பெருகி இருக்கு. அப்போ 28வது சதுரத்தில் நம்ம இருக்கிறோம். கத்துங்க இல்லையா? கம்மியாக வருதா? நீங்கள் தான் டைரக்டர் சரி பண்ணணும். சரி, அப்படி 28வது சதுரத்தில் வந்திருக்கீங்க. இதை வந்து 28வது சதுரத்தில் வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் பிறந்து வந்து ஒரு சித்தர்களை, முத்தர்களை, ஏற்பாட்டு கர்த்தர்களை, மெய்ஞானிகளை, ஏற்பாட்டு கர்த்தர்கள், மெய்ஞானிகள், தீர்க்கதரிசிமார்கள், சன்னத பரவான்கள், அவதார மூர்த்திகளை இவங்களெல்லாம் நீங்கள் சந்திக்காமல் அவங்க பேசுறது, அவங்கக்கிட்ட இருந்து அவங்களுக்கு பணிவிட பண்ணியிருந்தா கூட இந்த பிறவிகளை கொண்டு வந்து இங்கே போட்டாங்க. இப்படி தான் பாடுபட்டு வந்துருக்கிறது. இந்த பாடை நீங்கள் வீணாக்கலாமா? நான் கேட்குற கேள்வி, இந்த பாடை வீணாக்கலாமா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு பதியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். வீட்டில் போய் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் படிங்க. உடனே எடுத்தோன்னே உள்ளே போகாதீங்க. முதல்ல முகப்பை நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. முகப்பை தெரியலன்னா காப்பு புரியாது, நூலும் புரியாது, எதுவுமே புரியாது. மானியத்திலும் அவ்வளோதான். காப்பு பாடல் படித்து புரிஞ்சுக்கிட்டா தான் வேதத்தாய் பெற்று கொடுக்கும். வேதத்தாயின்னு அதுக்கு பேர், புரியுதுங்களா? வாக்கியமாக அவ்வளோதான். எமப்பட்ட அடிப்படை கூட அதுக்கு ஒரு அதில் வந்து மெய்க்கல்வி கலாசாலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு நாம் ஒரு உபாத்தியாயர். யார்? தெய்வம் அப்படின்னா உபாத்தியாயரம். உபாத்தியாயர்னா துணைக்கு இருக்கிறவங்களாம். பாட்டையவங்க தான் அவங்களுக்கு குரு. நான் உபாத்தியாயருங்கிறாங்க. இப்படி இருக்குது. அதுக்கு பின்னாடி என்னன்னு இருக்காங்க, அப்பப்போ நாங்கள் என் சட்டாம்பிள்ளைங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பேசுவாங்க. சட்டாம்பிள்ளைங்க யார்? ஆனந்தர். இந்த சட்டை போட்டோம்னா சட்டாம்பிள்ளைங்க. இப்போ எங்கள் பேச்சு கேட்கணுமே, கேட்கக்கூடாதா? கேட்கணுமில்ல. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் எடுத்துக்கங்க. எவ்வளோ கஷ்டம் இருக்கும், வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கை கால் சுத்தம் பண்ணிட்டு சுத்தமாக இருக்க வேதனை எடுத்து படிங்க. படிச்சிங்கன்னா கொடுப்பாங்க அவங்க, புரியுதுங்களா? இப்போ உங்களுக்கு புரியல, இந்த பாடலே தெரியல. இப்போ இதுக்கு சாட்டு நீட்டு ஓலை தன்னை நாக்கு மூக்கு ஓடியாமல் தாக்கி எழுத சொன்னேன் சிவனே ஐயா. யாருக்கு தாக்கக்கூடாது? நம்மளை தாக்கக்கூடாதுன்ட்டு பாட்டையா பட்ட பாடு 7 யுகவர கணக்குன்னு வருது, முடிவு காலம் வரலும் வருது. இல்லை, பாட்டை அவங்க இறக்கிறது. அதனால தெய்வம் அதை அச்சில் ஏற்றிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? சாட்டு நீட்டு ஓலைன்னா இது இல்லை, பண ஓலை. பண ஓலர்கள் அதில் அந்த காலத்தில் குத்தூசியில் வச்சு எழுதுவாங்கள்ல, அதில் தான் அவங்க குத்தூசியில் தான் எழுதுனது. சாட்டு நீட்டு ஓலை தன்னை அது படிக்கிறப்ப நாக்கு மூக்கு ஓடியாமல், நாக்கு மூக்கு உடையக்கூடாதான். நாக்கு மூக்கு உடையாமல் தாக்கி எழுத சொன்னேன் சிவனே ஐயா அப்படின்னு இருக்காங்க. இந்த ஓலையில் தான் இருந்தது, அச்சில் ஏற்றி பேப்பரில் வந்துருக்குது. இப்போ வேத நூலில் இந்த ஓலையை நீ படிக்கிறப்ப அவங்க பட்ட பாடு அவ்வளோ 600 வருஷமா அந்த பாடு நம்மளை தாக்கிடக்கூடாதுன்ட்டு, இந்த துக்கம் நம்மளை தாக்கிடக்கூடாது. தாக்கினா போச்சு. அதனால் நான் வந்து சாட்டு நீட்டு ஓலையில் எழுதுகிறேன், நீ இதை படிக்கிறப்ப உன் நாக்கு மூக்கும் உடையக்கூடாது. நாக்கு மூக்கு எப்படி உடையும்?